வணக்கம். புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன், நடிகர் திலகம் கலைத்தாயின் தவ புதல்வன் சிவாஜி கணேசன் சார் நடித்த திரிசூலம். உலக நாயகன்னு பட்டம்லாம் இன்னைக்கு வேணாம்னு சொல்லிட்டாரு. அதனால நடிகர் கமல்ஹாசன் அவர் நடித்த சகலகலா வல்லவன், இந்த 3 படத்தை பத்தியும் இந்த ஒரு வீடியோக்குள்ளார பேசணும்னு ஆசைப்படுறேன். என்ன சம்பந்தம்? எம்ஜிஆர் நடித்த படத்துக்கும் உலகம் சுற்றும் வாலிபனுக்கும், சிவாஜி நடித்த படத்துக்கும் திரிசூலம் படத்துக்கும், கமல் நடித்த சகலகலா வல்லவன் படத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நாம இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அவங்களே எம்ஜிஆரே தயாரித்து எம்ஜிஆரே டைரக்ட் செய்த படம் அது. அந்த உலகம் சுற்றும் வாலிபன்ல கிட்டத்தட்ட வெளிநாடுகளில் எடுக்கப்பட்டு பிரம்மாண்டமான காட்சிகளோடு எடுக்கப்பட்ட படம். அந்த படத்துக்கு அன்னைக்கு திமுக ஆட்சி இருந்ததுனால போஸ்டர் ஒட்டுவதற்கு கூட தடை இருந்துச்சு. ஆனா அந்த தடைகளை எல்லாம் தாண்டி போஸ்டர் கூட ஒட்டப்படாமலேயே மிகப்பெரிய வசூல் சாதனையை உலகம் சுற்றும் வாலிபன் செஞ்சது. அப்படி ஒரு வசூல் சாதனையை எம்ஜிஆர் செய்தார். தமிழ் சினிமா வரலாற்றில் அதுவரை வந்த வசூல்களை எல்லாம் முறியடித்து ஒரு புதிய சாதனையை உலகம் சுற்றும் வாலிபன் படைத்தது அப்படிங்கிறது தான் அன்றைய தேதியில உண்மையான நிலவரம். எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாரு. ஒரு எம்ஜிஆர் விஞ்ஞானியா நடிச்சிருப்பாரு. அந்த விஞ்ஞானி அண்ணனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தேடி ராஜு அப்படி இன்னொரு எம்ஜிஆர் வருவாரு. இப்படியான விஷயங்கள் என்னென்னலாம் போகுது. அது எம்ஜிஆருக்கு படத்துல எம்ஜிஆர் இருப்பாங்க, சந்திரகாந்தான்னு ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, லதான்னு ஒரு நடிகை இருப்பாங்க. லதா நடிகை அப்படிங்கிறவங்க ஒரு அற்புதமான அழகான பிரமாதமான நடிகை. அவங்களுக்கு இதுதான் முதல் படம். எம்ஜிஆர் தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. லதாவுக்கு என்னென்ன மாதிரியான நடிக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்கு. மஞ்சுளா இருக்காங்க. மஞ்சுளா எந்த எம்ஜிஆருக்கு ஜோடி? 3 கதாநாயகிகள், 2 கதாநாயகன்கள். எந்த எம்ஜிஆருக்கு எந்த ஜோடி அப்படிங்கிற ஒரு பக்கம் போக, மனோகர் இருப்பாரு, நம்பியார் இருப்பாரு, அசோகன் இருப்பாருன்னு எம்ஜிஆருடன் பயணித்த அத்தனை வில்லன்களும் இந்த படத்துல ஒவ்வொரு விதமான முறையில மிரட்டல் விடுத்திருப்பாங்க. எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசையில பாட்டு எல்லாமே தெரிக்க விட்டு மிகப்பெரிய ஹிட் பாடல்களா இன்னைக்கும் இருக்கு. எந்த பாட்டை வேணாலும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க மிகப்பெரிய ஹிட்டான பாடல்களா பச்சைக்கிளி முத்துச்சாரம்ல இருந்து, அவள் ஒரு நவரச நாடகம்ல இருந்து, உலகம் அப்படிங்கிறதுல இருந்து எத்தனையோ பாடல்களை சொல்லலாம். நிலவு ஒரு பெண்ணாகி உட்பட இந்த பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் ஹிட்டு. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் தான், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த இந்த திரைப்படம் தான் அரசியலுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு முக்கியமான படமாகவும் இருந்துச்சு. ஏன்னா அவர் அடுத்த கட்டமா அவர் கட்சியை கொண்டு அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கணும். இன்னும் சொல்ல போனா இந்த படத்தினுடைய டைட்டிலேயே எம்ஜிஆர் பிக்சர்ஸ்னு இருக்கும் போதே அண்ணா சின்னம் பொறிக்கப்பட்ட அதிமுகவினுடைய கொடியையும் எம்ஜிஆர் காமிச்சிருப்பார். உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற அந்த டிசைனை நம்ம நடிகர் பாண்டு அவர்கள், காலம் சென்ற பாண்டு சார் அவர்கள் தான் இதை பண்ணியிருப்பார். டைட்டில்லையும் அவருடைய பெயர் வரும். அந்த சாதனை முறியடிக்கப்படாமலே இருந்தது. அப்படி ஒரு சாதனைக்குரியவராக எம்ஜிஆர் எப்போதுமே வசூல் சக்கரவர்த்தி தான். ஆனால் அதே சமயத்துல கன்னடத்துல ஒரு படம் வந்தது. அந்த கன்னடத்துல வந்த படத்தை ரீமேக் செய்யலாம் அப்படின்னு சிவாஜி புரொடக்ஷன்ஸ் ஆசைப்பட்டாங்க. அப்படி சிவாஜி புரொடக்ஷன்ஸ் உடனடியாக அந்த கதை உரிமையை வாங்கினாங்க. சங்கர் குரு அப்படின்னு கன்னடத்துல நம்ம கன்னட நடிகர் ராஜ்குமார் சார், கன்னட உலகின் சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் சார் நடித்து, சிவராஜ்குமார் புனித் ராஜ்குமாருடைய தந்தை. நம்ம ஊர்ல சிவாஜி எப்படியோ அங்க அவர் எப்படி, நம்ம ஊர்ல எம்ஜிஆர் எப்படியோ கன்னடத்துல அவர் அப்படி. அந்த கன்னட நடிகர் ராஜ்குமார் சார் நடித்து சங்கர் குரு அப்படிங்கிற பெயர்ல அந்த படம் வெளிவந்துச்சு. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனிச்சு. அந்த படத்துல 3 வேடங்கள்ல ராஜ்குமார் நடிச்சிருப்பார். அதே போல அந்த கதையினுடைய உரிமையை இங்க வாங்கி இங்க திரிசூலம் அப்படின்னு சிவாஜி புரொடக்ஷன்ஸ் படம் எடுத்தாங்க. நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் அந்த படத்துல நடிச்சார். கே விஜயன் டைரக்ட் செய்து மிகப்பெரிய ஹிட் அடித்த அந்த படம் எனக்கு தெரிந்து திருச்சியில பிரபா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி 200 நாட்களை கடந்து ஓடிச்சு. கிட்டத்தட்ட தமிழகத்துல 7-9 தியேட்டர்களுக்கு மேல 200-250 நாட்களை ஓடி வசூல் சாதனை புரிந்தது. அந்த அதிரிபுதிரியான வசூல்னு சொல்றது போல 3 வேடங்கள்ல சிவாஜி கணேசன் ஏற்கனவே நடிச்சிருந்தாரு. தெய்வ மகன் சிவாஜி ஏற்கனவே நடிச்சிருந்தார் 3 வேஷத்துல. பலே பாண்டியா ஏன் 9 வேஷத்திலே நடிச்ச அந்த நவராத்திரி. ஆனால் திரிசூலம் படம்
ஒரு நவராத்திரியை விட, ஒரு பலேபாண்டியவை விட, ஒரு தெய்வ மகன் திரைப்படத்தை விட பல மடங்கு வசூல் சாதனை செஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் அன்றைய சினிமா தகவல் ரிப்போர்ட். அது என்ன வசூல் சாதனை அப்படின்னா, உலகம் சுற்றும் வாலிபனுடைய திரைப்படம் வசூலித்த வசூல் பரபரப்பு சாதனையை திரிசூலம், சிவாஜி கணேசனுடைய திரிசூலம் திரைப்படம் ஒரு 5 வருடங்கள் கழித்து வந்த திரைப்படம் முறியடித்தது. இந்த திரிசூலம் படத்திலையும் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் தான் இசையமைச்சிருந்தார். உலகம் சுற்றும் வாலிபனும் எம்.எஸ். விஸ்வநாதன் தான், திரிசூலம் திரைப்படமும் எம்.எஸ். விஸ்வநாதன் தான். அங்கே சங்கர் குரு அப்படின்னு கன்னடத்தில் பேர் வச்சுட்டாங்க. இங்கே 3 சிவாஜி, அதனால வேற ஒரு பேர் வைக்கலான்ட்டு திரிசூலம் அப்படின்னு வச்சிருந்தாங்க. இந்த சங்கர் குரு அப்படிங்கிற பேர் தான் 3 சிவாஜியில, அப்பா சிவாஜிக்கு ராஜசேகரனும், மகன்கள் 2 சிவாஜியில ஒருத்தருக்கு சங்கர்னும் இன்னொருத்தருக்கு குருன்னும் பேர் வச்சிருப்பாங்க. அங்கேயும் அந்த படம் அப்படித்தான் இருந்தது கன்னடத்துலையும். இது பெரிய ஹிட் ஆனிச்சு. எல்லா பாடல்களுமே ஹிட்டு. அந்த மாதிரி அந்த போன்ல சுமதி அப்படின்னு பேசுகிற காட்சியிலிருந்து, மலர் கொடுத்தேன் பாட்டிலிருந்து, ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு எஸ்பிபி பாடுகிற பாடல்ல இருந்து, ஜேசுதாசனுடைய திருமாலின் திருமார்பிலிருந்து, 2 கைகள் நான்கானால்ன்ற பாட்டிலிருந்து எல்லா பாடல்களுமே எம்எஸ்வி அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பாடல்களாக ஆக்கி கொடுத்தார். இந்த படம் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை விட பெரிய சாதனையை படைத்தது. சரி, அடுத்ததாக ஏவிஎம் தயாரிப்புல எஸ்பி முத்துராமன் அவர்கள் டைரக்ஷன்ல கமல், அம்பிகா, ரவீந்தர், வி.கே. ராமசாமி, புஷ்பலதா, துளசி அறிமுகமான படம் அப்படின்னு எல்லாம் பெருமைக்குரிய சகலகலா வல்லவன் திரைப்படத்தை பார்க்கலாம். 1982 வருஷத்துல ஒரு ஆகஸ்ட் 12, 13 தேதியில சுதந்திர தினத்தை முன்னிட்டு வந்த படம் தான் சகலகலா வல்லவன். இந்த சகலகலா வல்லவன் தான் கமலஹாசன் அவர்களை முதலாக சி சென்டர்லையும் ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு பெரிய மாஸ் கொண்ட ஹீரோவா இந்த படம் கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லணும். ஏ&பி சென்டருக்கு உரிய நாயகனாக இருந்த கமலஹாசனை கிராமத்து பகுதிகளில் கொண்டு போய் சேர்த்த பெருமை சகலகலா வல்லவன் திரைப்படத்துக்கு உண்டு. இந்த படத்துல கமல் முடிவான உடனேயே கண்டிப்பா இந்த படத்துக்கு சகலகலா வல்லவன் தான் தலைப்பு வைக்கணும். இந்த சகலகலா வல்லவன்கிற தலைப்பு கமலை தவிர வேற எந்த நடிகருக்கும் பொருந்தாது அப்படின்னு பஞ்சு அருணாச்சலம், ஏவிஎம் சரவணன், எஸ்பி முத்துராமன் எல்லாம் பேசி இந்த டைட்டிலை முடிச்சிட்டாங்க. இந்த டைட்டிலை ஓகே பண்ணி பஞ்சு அருணாச்சலம் கதை எழுதி முதல் பாதி வரைக்க கிராமத்துல நடக்கிற கதை, குடுமையோட இருக்கிற கமல், செகண்ட் ஹாஃப்ல அப்படியே ஒல்லியா இருக்கிற கமல்னு நீங்க படத்துல ஆச்சரியமான விஷயத்த பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குண்டா இருப்பார் கமல், குடுமையோட இருப்பார், வேஷ்டி கட்டிட்டு இருப்பார். செகண்ட் ஹாஃப்ல அப்படியே ஒல்லியா லீனா ஸ்டைலான ஒரு கமலை பார்க்க முடியும். அது கமலுக்கே உண்டான தந்திரம், கமலுடைய மேஜிக். இந்த திரைப்படம் காமெடி உள்பட எல்லா விஷயங்களையும் அதகலப்படுத்திச்சு. கமலஹாசன் கூடவே இருக்கிற ஒய்ஜி மகேந்திரன் இந்த படத்துல தொடர்ந்து ஒருவர் படத்துல பயணிப்பார். பொதுவாக ஏவிஎம் படங்கள்ல ஒய்ஜி மகேந்திரனுக்கு ஒரு தனித்துவமான ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க பல படங்கள்ல. இந்த படத்துலயும் அப்படி ஒரு கேரக்டர் தான் கொடுத்துருந்தாங்க. இதே போலதான் முரட்டுக்காலை படத்துலையும் ரஜினி கூடவே இருக்கிற சகோதரர்கள் ஒருத்தரா ஒய்ஜி மகேந்திரன் இருப்பார். இதே போல இதுலயும் அப்படிதான் இருப்பார். துளசி அப்படின்ற ஒரு அற்புதமான நடிகை இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இவங்க தான் பின்னாடி மகாநதி படத்துல அந்த கமலை மயக்குவதற்கு விஎம்சி அனிஃபாலாக கொண்டு வந்திருக்கிற மஞ்சு அப்படிங்கிற கதாபாத்திரத்தை துளசி நடிச்சிருப்பாங்க. இந்த சகலகலா வல்லவன் திரைப்படம் பாட்டு, இசைஞானி இளையராஜாவுடைய இசை எல்லாமே அதிரி புதிரி தெரிக்க விட்ட பாடல்கள் தான். சில்க் ஸ்மிதாவுக்கு பாட்டு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பாட்டு பயங்கர ஹிட் அடிச்சுது. ஹாப்பி நியூ இயர், இளமை இதோ இதோ அந்த பாட்டு, கமலுக்கும் அம்பிகாவுக்கும் இருக்கிற கட்டவண்டி கட்டவண்டின்னு அம்பிகா பாடுகிற பாட்டு ஹிட்டு. கட்டவண்டி கட்டவண்டின்னு அம்பிகாவை கலாச்சி மலேசியா வாசுதேவன் குரல்ல கமலுக்கு பாடுகிற அந்த பாட்டும் ஹிட்டு. நிலா காயுது நேர நல்ல நேரம்னு எஸ் ஜானகியினுடைய சினுங்களும் முனகல்களும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சுது. எஸ்பிபியினுடைய குரல்ல வந்த இளமை இதோ இதோ விஷு ஹாப்பி நியூ இயர்ங்கிற பாட்டும் பிரமாதமா இருந்தது. நேத்து ராத்திரி எம்மா அப்படிங்கிற பாட்டு இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு பாட்டாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல இருக்கிற எல்லா பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. எல்லா வசனங்களும் பயங்கரமா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம்
உண்மை நேர்மை சத்தியம் விட்டா அடி உத குத்துதாங்கிற மாதிரியான டயலாக்குகள், வி.கே. ராமசாமியும் புஷ்பலதாவும் பேசிக்கிற விஷயங்கள் எல்லாமே காமெடியோட இருந்தது. சில்க் ஸ்மிதாவுக்கு கிளாமர் கேரக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு கவர்ச்சி கண்ணிங்கிற ஸ்தானத்தையும் தாண்டி ஒரு ரோலும் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ரோல் கடைசியில் திருந்துவதாகவும் அமைக்கப்பட்டிருந்தது. சில்க் ஸ்மிதாவுடைய கரியரில் இந்த படமும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த படமாக அமைஞ்சுது. ஆக இன்னும் இந்த படத்துல தான் உலகம் சுற்றும் வாலிபனுடைய சாதனையை திரிசூலம் முறியடித்தது. இந்த திரிசூலம் படத்தினுடைய வசூல் சாதனையை சகலகலா வல்லவன் முறியடித்தது. கிட்டத்தட்ட 15 தியேட்டர்களுக்கு மேல சில்வர் ஜூப்ளியை தாண்டி ஓடிய படங்கள்ல சகலகலா வல்லவன் தினசரி 4 காட்சிகள், தினசரி 3 காட்சிகள் போட்ட இடத்துலலாம் ரிப்பீட்டட் ஆடியன்ஸால வந்து திருச்சியில காவேரி தியேட்டர்ல இந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. கிட்டத்தட்ட 8 தடவை போய் டிக்கெட்டு கிடைக்காம தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். அதற்கப்புறம் பலமுறை அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன். சிறப்பு காட்சி அப்படின்னு காரைக்குடியில் சிவம் தியேட்டரில் போட்டாங்க. அந்த சிறப்பு காட்சிக்கு டிக்கெட்டு வழக்கத்தை விட 5 ரூபா கூட, 2 ரூபாயோ 5 ரூபாயோ கூட. அந்த சிறப்பு காட்சியையும் போய் பார்த்த நினைவுகள் எல்லாமே ஞாபகம் இருக்கு. அதே போல் உலகம் சுற்றும் வாலிபன் திருச்சி பேலஸ் தியேட்டர்னு நினைக்கிறேன், அங்கே பார்த்ததும் ஞாபகம் இருக்கு. திருச்சி பிரபாத் தியேட்டரில் வந்த திரிசூலம் படமும் ஞாபகம் இருக்கு. திருச்சி காவேரியில் ரிலீஸ் ஆன சகலகலா வல்லவனும் ஞாபகம் இருக்கு. இதுதான் உலகம் சுற்றும் வாலிபன், திரிசூலம், சகலகலா வல்லவன் இதற்கான வசூல் விஷயம் அப்படின்னு அந்த ஒற்றுமை குறித்து தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். வணக்கம்.